வியாழக்கிழமை காலையில் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதமும் கோவக்காய் பொரியலும் தான் ரெடி பண்ண போகிறேன். அரிசி பருப்பு சாதத்துக்கு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சீரக மிளகு இடித்து சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு குக்கிங் சேனலில் பார்த்தேன். இன்றைக்கி அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. கோவக்காய் பொரியலுமே எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சுருந்தேன். கோவக்காய் பொரியலுக்கு காய் கட் பண்ணதும் அதில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோன்னா அதில் அந்த வளவளப்பு இருக்கும்ல, அது போயிடும். இன்றைக்கி கோவக்காய் பொரியல் செஃப் தாமு சார் ஒரு டிவி ஷோவில் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க கோவக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்காக விட்டுறணும். காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நிலக்கடலை பருப்பையும் வத்தலையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சு அதை மிக்ஸ் பண்ணிடணும். பொரியல் எப்பவும் செய்கிறத விட இன்றைக்கி டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்ட்க்கும் லன்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு.